அனைவருக்கும் வணக்கம். இன்று இந்தியாவுடைய 80வது சுதந்திர தின விழா. அதில் ஒரு மிக சிறப்பு தமிழகத்தில் இந்த சுதந்திர தின விழாவில் மக்கள் அனைவரும் ஒரு மாற்றத்தை விரும்பி தேர்ந்தெடுத்த மக்களின் அன்பை பெற்ற எங்களுடைய அண்ணன் விஜய் அவர்கள் கோட்டையில் கொடியேற்றிய தருணம் உண்மையிலே தமிழக மக்கள் மட்டுமில்லை, இந்தியா முழுவதும் ஒரு பெரிய மாற்றத்தை விரும்பி ஒரு பெரிய ஒரு புது அரசு அமைந்தது. இந்தியா முழுவதும் பார்க்கப்பட்ட ஒரு தருணம், உண்மையிலே உணர்வுபூர்வமான ஒரு தருணம். உண்மையிலேயே மக்கள் விரும்பி கொண்டு வந்த ஒரு அரசு, மக்கள் விரும்பிய ஒரு முதல்வர், மக்களின் அன்பை பெற்ற ஒரு முதல்வர் இன்று கோட்டையில் கொடியேற்றியது ஒட்டுமொத்த தமிழக மக்கள் அனைவரும் சேர்ந்து கொடியேற்றியதற்கு சமம். அது சிறப்பாக நடந்து கொண்டு இன்னைக்கு எல்லாரும் அனைத்து அமைச்சர்களும் இன்னைக்கு சமபந்தி மக்களோடு சமபந்தி அறிந்து அவங்களோட இன்னைக்கு எல்லாரும் முடிச்சுட்டு வரோம். ஸோ அதை ஒட்டி நான் இன்னைக்கு இங்கே காளிகாம்பல் கோயிலில் சமபந்தி விருந்துக்காக எல்லா அமைச்சரும் அந்தந்த இடத்துல தமிழக அரசால் ஒதுக்கப்பட்ட அலோகேட் பண்ண இடத்துல அவங்க பண்ணுறாங்க. இன்னைக்கு எனக்கு காளிகாம்பல் கோயிலுக்கு அலோகேட் பண்ணப்பட்டது. ஸோ அங்கே என்னுடைய இன்னைக்கு சமபந்தி சட்டப்பேரவையில் தீர்மானம் நிறைவேற்றும் முதலாவதா பாடணும் தொடர்ச்சியா நீதிமன்றங்களிலுமே தமிழ் தாய் வாழ்த்து முதலாவதா பாடணும் ஒரு சுற்றறிக்கை கொடுத்திருக்காங்க. இது எப்படி பாக்குறீங்க? இல்லை, நீதிமன்றத்தில் கண்டிப்பாக நேற்று நீதியரசர்கள் பலதரப்பட்டு நம்மளுடைய வழக்கறிஞர் சங்கங்கள் அனைவரும் கேட்டுக்கொண்டிருக்கிறாங்க. தமிழகத்தில் தமிழ் தாய் வாழ்த்து இன்னைக்கு உயர்நீதிமன்றத்தில் நானும் கலந்து கொண்டேன். அதில் தமிழ் தாய் வாழ்த்து பாடப்பட்டது. எல்லா இடத்துலையும் கண்டிப்பாக இதில் எதனால இந்த விஷயத்தை ஒன்றிய அரசு மாற்றினார்கள் என்பது நம்ம யோசிக்க வேண்டிய விஷயம். ஏன்னா எப்பவும் இருக்கிற ஒரு வழக்கத்தை மாற்றுவது தேவையற்ற சர்ச்சையை ஏற்படுத்தும். எல்லா இடத்துலையும் அதே மாதிரி தான். ஸோ இருக்கிற ஒரு நார்மல் ஒரு வழக்கம். ஸோ தமிழகத்தை பொறுத்தவரை தமிழ் தாயின்றப்ப நீங்கள் இந்தியா முழுவதும் சேர்த்து தான் தமிழ் தாய்க்கு வாழ்த்து தெரிவிக்கப்படுது. ஸோ அதில் தமிழ் தாயில் இந்தியாவுக்கும் சேர்த்து தான் பாடப்படுது. ஸோ அதனால நீங்கள் தமிழ் தாய் வாழ்த்து அந்த மொழி வாரியாக மாநிலங்களுக்கு பிரிக்கப்பட்ட பிறகு மொழி சார்ந்த ஒரு பாடல் பாடப்பட்டு அதுக்கப்புறம் தேசிய பாடல் எல்லாமே இருக்கிறப்ப ஒன்றும் இதில் பெரிய வித்தியாசம் இல்லை. ஏன்னா கண்டிப்பாக தமிழ் தாய் வாழ்த்து மட்டும்தான் அந்தந்த மாநிலத்தில் பாடப்படணும். ஸோ இருக்கிற வழக்கத்தை ஏன் மாற்றணும்? அதனால எவ்வளவு தேவையில்லாத சர்ச்சைகள். கண்டிப்பாக அது எந்த காலத்திலும் அது தமிழக அரசில் நம்மளுடைய முதல்வர் என்றைக்கும் அதை அனுமதிக்க மாட்டார். தமிழ் தாய் வாழ்த்து தான் முதன்மையாக பாடப்படும். சிறிய கனவு காண வேண்டாம், பெரிய கனவா காணுங்கள் சொல்லிட்டு பிரதமர் சுந்தரன் அவர்கள் பேசியிருக்காரு. தாவேக்காவுடைய கனவு என்னவா இருக்கும்? இல்லை, கண்டிப்பாக அது மக்களுடைய ஒட்டுமொத்த கனவாக தான் இருக்கும். நீங்கள் ஒட்டுமொத்த மக்கள் என்ன நினைச்சு வாக்களிச்சாங்க, எதற்காக வாக்களிச்சாங்க, அதை இன்னைக்கு முதல்வர் நம்மளுடைய தமிழக முதல்வர் நிறைவேற்றிருக்காரு. தமிழகம் முழுவதும் ஒரு மாற்றத்தை விரும்பி வாக்களிச்சாங்க. போன வருஷம் இதே நேரம் இப்படி ஒரு மாற்றமா, இப்படி ஒரு லஞ்சம் இல்லாமல் இருக்குமா, லஞ்ச லாவணியம் இல்லாத ஒரு அரசு அமையுமா, இல்லை எல்லாமே இப்படி சீரமைக்கப்படுமா, இப்படி ஒரு தமிழகம் முழுவதும் உட்காந்து சட்டசபை நிகழ்ச்சியை பார்ப்பாங்களா, ஒவ்வொரு அரசியல் நிகழ்ச்சியும் பார்ப்பாங்களா? சட்டசபை முழுசும் இன்னைக்கு ஜியோ ரிலீஸ் ஆச்சுன்னா என்ன ஜியோன்னு தமிழகத்தில் இருக்க எல்லா மக்களும் பார்க்குறாங்க. என்ன ஒரு நடவடிக்கை எடுத்தாலும் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்தால் பார்க்குறாங்க. இப்படி ஒரு மாற்றம் நம்ம கண்ணு முன்னாடி யாராவது வருமானு ஏங்கிட்டு இருந்தாங்க ஒரு 2-3 தலைமுறையா. ஸோ அது நடந்திருக்கு. ஸோ அது மாதிரி தமிழக மக்களோட ஒட்டுமொத்த கனவு தான் என்று எங்களுடைய அண்ணன் விஜய் அவர்கள் இல்ல, அது முதல்வர் என்னென்ன தேவை, எப்பப்போ என்னென்ன தேவை எல்லாத்தையும் ஆரஞ்சிட்டு இருக்கிறார். நீங்க ஒரு நாளைக்கு 10 மணி நேரம் 12 மணி நேரம் ரிவ்யூ மீட்டிங் தான் பண்ணிட்டு இருக்காரு முதல்வர். எல்லாமே ரிவ்யூ மீட்டிங்கை பண்ணிட்டு என்ன தேவையோ மக்களுக்கு தேவையான விஷயத்தை உடனடியாக எந்தவித யோசனையும் இல்லாமல் கண்டிப்பா மக்களுக்கு தேவைன்னா அடுத்த நொடி அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கு தான் அரசும் செயல்படுது. இல்லை, அது கண்டிப்பாக வரவேற்கத்தக்கது. கண்டிப்பாக அடுத்த கட்டத்தை நோக்கி நாங்கள் லீகலாக என்னென்ன பண்ணுவோம். ஏன்னா நிறைய இடத்துல இதே மாதிரியாக கொடுக்கப்பட்டிருக்கு. இப்போ ஏற்கனவே 83 கலவரத்தில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு, ஒவ்வொரு இடத்துல கொடுக்கப்பட்டிருக்கு. அதனால இதில் எந்த இதுவும் தவறும் இழைக்கப்படவில்லை. கண்டிப்பாக இது வரவேற்கப்பட்டதுதான், தமிழக மக்கள் அனைவராலும் வரவேற்கப்பட்டதான். ஸோ இதை திரும்ப ஒரு சில கட்சிகள் இதை வேண்டுமென்றே அந்த மக்களுக்கு எந்த வேலைவாய்ப்பும் கிடைக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு சில கட்சிகள் அவங்களுடைய ஒரு தனி இன்டென்ஷன்ல இதை போய் திரும்ப அவங்க போய் போராடிட்டு இருக்காங்க. ஸோ அந்த கட்சியினருக்கும் எங்களுடைய கண்டனத்தை தெரிவிச்சிருக்கோம். சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு கார் வழங்குவது தொடர்பாகவும் உதவியாளர் வழங்குவது தொடர்பாகவும் ஆலோசனைகளை இல்லை, அது சம்பந்தமான கோரிக்கை சட்டசபையிலே முதல்வரிடம் கொடுக்கப்பட்டிருக்கு. முதல்வர் எல்லா விஷயத்தையும் மற்ற முதல்வர் மாதிரி இல்லை. நீங்கள் ஒரு விஷயம் கோரிக்கைகள் கொடுக்கப்பட்டால் நேற்று வழக்கறிஞர்கள் சார்பாக கோரிக்கை கொடுக்கப்பட்டுச்சு. வழக்கறிஞர்கள் எம்எச்எல் கொடுத்தாங்க. உடனடியாக அப்போவே ஆலோசனை தொடங்கிவிட்டு இதில் என்னென்ன பண்ணணும், ஏது பண்ணணும், இதில் எது சரியாக இருக்கும், என்னென்ன உடனடியாக தேவைன்னு சொல்லி அப்போவே ஆராய ஆரம்பிச்சு விட்டார். ஸோ மற்ற முதல்வர் மாதிரி இதுக்கு முன்னாடி இந்த முதல்வர் மாதிரிலாம் கிடையாது. கண்டிப்பாக என்ன தேவையோ கொடுக்கப்பட்ட கோரிக்கைகள் உடனடியாக ஆராய்ந்து அதுக்கு என்ன தேவைன்றதை நடவடிக்கை எடுக்கிற வேலையை தான் இருக்காரு. ஏற்கனவே சட்டசபையிலே அது சம்பந்தமான கோரிக்கை கொடுக்கப்பட்டுச்சு. முதல்வர் கண்டிப்பாக அது சம்பந்தமாக ஆராய்ந்து என்ன தேவையோ கண்டிப்பாக தேவையான நேரத்தில் முடிவெடுப்பாங்க.
தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கண்டென்ட்ஸ், சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும், பல வருடங்கள் இடைவெளிக்கு பிறகு இந்த படத்துல ஒரு கலகலப்பும் கைகலப்பும், போயிட்டே தான் இருக்காரே தவிர பிரேக்கே இல்லாமல் பிரேக்கிங் நியூஸ் சொல்லும் தந்தி டிவி ஆப். இன்ஸ்டா தலைமுறை வரை இறங்கி அடிக்கும் தந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ். அது தண்ணிக்குள்ள போகும்போது ஹேங் ஆயிடுச்சு. உங்களுக்கு விஜய் சார் எந்த அளவுக்கு ரொம்ப பிடிக்கும்? Of course, Malayalis are huge Vijay sir fans. ரெண்டு பேருமே ரொம்ப பிடிக்கும் எனக்கு. தந்தி டிவி ஆப்பை இலவசமா டவுன்லோட் செய்யுங்க. ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.